Thursday morning, கந்த சஷ்டி விரதத்தோட செகண்ட் டே காலையில் 3:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் எழுந்து வந்து பார்க்குறேன், ஊரே மயான அமைதியில் ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு. அந்த செவுருக்கு அந்த பக்கம் யாரோ நின்று என்னை எட்டி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு. மனசுக்குள்ளே முருகா முருகான்னு சொல்லிட்டு கடகடன்னு வாசலில் நல்லா பெருக்கி கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஓடி வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம முன்னாடிலாம் அந்த வீட்டில் இருக்கும்போது ரெகுலராகவே காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்து கோலம் போடுவேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து நேரம் வேணுமோ தெரியல, எனக்கு இங்கே வந்து காலையில் எழுந்துக்க சான்ஸே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நான் ஒழுங்காக கோலம் போட்டுட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து இங்க கோலம் போட்டா கண்ணுக்கு தெரியல, அது தெரியல, இது தெரியலன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போச்சு. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் கோலம் போட்டா கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கோலம் போறதுதான் என்னை எவராலும் தடுக்க முடியாது. தினமும் காலையில 6 மணிக்குள்ளேயே வந்து பூஜையை முடிச்சிடணும், அதுதான் என்னோட பிளானு. ஸோ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு கொண்டு கடகடன்னு வேலை பார்த்து 5 மணிக்கெல்லாம் விளக்கேத்திட்டேன். பூஜை பண்றதுக்கு எனக்கு கரெக்டா வந்து ஒரு 1 hour பக்கம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கந்த சஷ்டி கவசம், அடுத்த ஒரு 1/2 hour கந்தகுரு கவசம், இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு கரெக்டா ஒரு 6 மணிக்கெல்லாம் சூப்பரா பூஜையை முடிச்சுட்டு வீடே மணக்க மணக்க சாம்பிராணி எல்லாம் காமிச்சு வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெய்வீகமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வீடு ஃபுல்லா சாம்பிராணி வந்து காமிச்சிருவேன். என்ன ஒண்ணு, சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு தான் என்னால முடியல, அதனால பனானா மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரு ரொட்டீன்ல இருந்திருப்போம், இப்ப சடனா வந்து விரதம் இருக்கனால ஃபுட் ரொட்டீன் ஸ்லீப் ரொட்டீன்லாம் மாறவும் உடம்பு ஒரு மாதிரி கலகலகலன்னு ஆயிடுச்சு. மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆகி எதுவுமே யோசிக்கவே முடியல. அதனால இன்னைக்கு மட்டும் வந்து ஏதாவது பனானா வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. ஈவினிங் மேல சடனா முருகர் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அதனால கடகடன்னு கிளம்பி பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போய் ஹாப்பியா சாமி கும்பிட்டு வந்துட்டேன்.